இப்போ பேசுவோம். டிடிஸ் நல்லவனுக்கு கிடைக்கிற அத்தனை வாய்ப்பும் வசதியும் கெட்டவனுக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு ஒரு படத்தில் வசனம் வரும். அது நினச்சி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் 76 வருடங்களில் இது வரைக்கும் 15 அரசியல்வாதிகளை தான் தண்டிச்சிருக்கு இந்த இந்திய நீதிமன்றம். இந்த வழக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டு, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு மாட்டுத் தீவன ஊழலுக்கு போகிறாரு லல்லு பிரசாத் யாதவ். இன்னொருத்தரை கூப்பிட்றாங்க, பேர் சொல்ல விரும்பல, விரைவீக்கம் காரணமாக எனக்கு தாமதம் வேணும்னு 60 முறை அவர் வாங்குறாரு, டைம் வாங்குறாரு. கெஜ்ரிவால் சுகரை பற்றி பேசுகிறாரு. செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிங்கிறாரு. ஜெகத் ரட்சகன் 909 கோடியை பெனால்ட்டியாக கட்டியிருக்காரு. அப்போ இந்த ஊடகங்கள்லாம் அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும், 909 கோடி பெனால்ட்டின்னா நீ மாட்டின தொகை எத்தனை அமௌண்ட்டுக்கு மாட்டியிருந்தால் உங்களுக்கு பெனால்ட்டியே 909 கோடி வரும்னு கேட்டிருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அந்த கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நமக்கு அறிவில்லை. ஐயா, லால்குடியில், காணியக்கநல்லூரில், அரியலூரில் இருந்த ஒருத்தர் அரியலூர் மிளகாய் வண்டி வந்ததால் பெரிய விஷயம் எங்கள் கருப்பு முருகானந்தம் கேட்டார். அந்த மிளகாய் வண்டி வர்றதே பெரிய விஷயம்னும் போது நீங்கள் புள்ளம்பாடிக்கு வரீங்க, சேர்மன் ஆறீங்க. துரை வைகோ ஒரு மேடையில் பேசுகிறாரு சார். அவர் அழுகுறாரு. அழுதுட்டு என்ன சொல்கிறாரு, நான் என்னோடய சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டேன், உங்கள் சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்றாரு. பக்கத்தில் உட்காண்டிருக்கிற நேரு அவரை பார்த்து ஓட்டு கேளு மற்றதெல்லாம் பேசாதேங்கிறார். அந்த அளவுக்கு கெத்தோட, கொழுப்போட, தைரியத்தோட என்னடா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் உட்காண்டிருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலை இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. அறப்போ இயக்கம் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எனக்கு எந்த மாதிரியான நீதிமன்றம் வேணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த வழக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்னி திருட்டை பற்றி பேசணும். இன்றைக்கி யாரும் பேசுகிறதில்ல, மறந்துட்டு. ஏன்னா நம்ம கிட்னி பாதுகாப்பாக இருக்குது, நம்ம நில்லதையாக போச்சுன்னு விட்டுட்டோம். ஜாஃபர் சித்திக்குங்கிறவர் சாதிக்குங்கிறவர் இன்றைக்கி என்ன ஆனார், அவர் மேலே என்ன கேஸ் ஆச்சு, அவர் என்ன தண்டனையில் இருக்காருங்கிறத பற்றி கேட்டால் உங்களுக்கும் எனக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. புதுக்கோட்டை சம்பவம் இந்த சமூக ஆர்வலர். ஏன்னா வண்டியை ஏற்றி ரெண்டாவதும் பார்த்தேன், செத்துட்டானான்னு பார்த்துட்டு ரெண்டாவதும் ஏற்றினேன். He confessed their own guilty. இதை தவிர நம்ம போதையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர், இதெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ என்ன கேள்வினா, இப்போ எங்கே நின்றுருக்குன்னா, நீங்கள் கேட்டீங்க, எங்கள் காவல்துறை சிஎம் வச்சுருக்காரு, அவர் வேலை எஃப்ஐஆர் போடுறது தானே. அதுக்கு இவர் சொல்கிறாரு எஃப்ஐஆர் போட்டால் இடி வந்துடும், அதனால தான் போடலை. ஐயா, நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். கருணாநிதி ஐயா ஒரு செய்தி வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாருன்னா, அவர் தான் காவல்துறை மந்திரி, அவர் தான் முதலமைச்சர். ஒரு செய்தியை வெளியிடுறாரு. அழகிரி ஸ்டாலினை கொன்னுடுவேன்னு சொல்கிறாருன்னு ஒரு செய்தி வெளியிட்டார். ஆமாம் சார். இப்போ நான் போய் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு தைரியம் இல்லை. இப்போ நான் போய் கருணாநிதி ஐயாட்ட சொல்கிறேன் ஸ்டாலினை கொண்டு விடுவேன். அடுத்த நாள் உடனே என் மேலே எஃப்ஐஆர் ஆகும், நான் அரெஸ்ட் ஆகிருப்பேன். அழகிரி சொன்னாருன்னு செய்தியை சொல்கிறாங்க. வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் பத்திரிகை அழகிரி கொல்றேன்னு என்று சொல்கிறாருன்னு போடுறான். அவர் என்ன பண்ணியிருக்கணும், உடனே அழகிரி மேலே கேஸை கொடுத்து காவல்துறை மந்திரி அழகிரி கொல்றேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவரை உள்ளே கொண்டு போய் போட்டிருக்கணும். இது எல்லாம் படிக்கிறோம். படிச்சுட்டு நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, நாளைக்கு கேஎன் நேரு இந்த எஃப்ஐஆரை போட்டால் மாட்டிப்பார், மாட்டிக்கிட்டால் ஜெயிலில் போய் களி தின்னுவாருன்னு நம்ம நம்புகிறோம். இந்த நீதிமன்றத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ ஓகே, ஈடிக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று, எஃப்ஐஆர் இருந்தால் தான் அது உள்ளே வர முடியும். 1000 கோடி டாஸ்மாக் வழக்கில் கூட அதிமுக காலத்தில் போடப்பட்ட டிவிஎஸ்சியோடைய புகார்களை வைத்து கொண்டு தான் பிரதானமாக வந்தாங்க. இப்போ போட மாட்டேன்றாங்க. போட மாட்டேன்னு சொன்னால் நீதிமன்றம் டைரெக்டாக ஈடிக்கு ஆர்டர் பண்ண முடியும். நீ அவர் பண்ண முடியும் இல்லையா? ஈடிக்கு எஃப்ஐஆர் இல்லைன்னாலும் இந்த கழக்கு என்னங்கிறத பாருங்கள், அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். சொல்கிறாங்களான்னு கேட்டால் எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா, அப்பட்டமாக பச்சையாக தெரியுது, ஒருத்தர் டென்டல் காலேஜ் வச்சுருக்காரு, அங்கே பிணவரை இருக்குது. டென்டல் காலேஜில் இருக்கிறவர் எதுக்கு பிணவரையில் இருக்காருன்னு, பிணவரை வச்சுருக்காருன்னு புரியல. அதுக்குள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. பார்த்தா எவனுக்கும் புரியும், ஏன்பா அந்த பணத்தை கொண்டு போய் பிணவரையில், அதுவும் டென்டல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சேன்னு கேட்டால் மேட்ரு முடிஞ்சிச்சு. இதுக்கு நீதிமன்றம் எதுக்கு, வழக்கு எதுக்கு, தீர்ப்பு எதுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இன்றைக்கும் மோடி ஐயா நான் எதிர்பார்த்தேன்,
இந்தந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய இந்தந்த அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போவாங்க, அதற்கான வேலைகளை நம்ம செய்வோம்னு சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனால் அவரு வேலை கிடையாது இல்லைங்க, அதற்கான வேலைகளை துறை இருக்கு, அதுக்கு தலைவர் சொல்லுவாங்க. துறைக்கு கொண்டு போய் கொடுக்கறது நம்ம வேலை தானேங்க. அதுக்கு தானேங்க நமக்கு பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ கே.என். நேரு ஐயா வந்து அவருடைய மகன் போய் நிர்மலா சீதாராமன் அம்மாவை சந்திக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்க எதுக்கு வேணாலும் சந்திச்சிருக்கலாம். இப்போ திமுகலேருந்து போகிறவங்களாம் என்ன சந்திச்சிருப்பாங்கன்னா, அம்மா என்னுடைய வழக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, அவர் மேலே இந்த வழக்கு இருக்குது, இதெல்லாம் சாட்சி, இவர் மேலே இந்த வழக்கு இருக்குது, இதுக்கெல்லாம் சாட்சின்னு போட்டு கொடுக்கறதுக்கு கூட போகலாம். அப்போ நிர்மலா சீதாராமன் அம்மாக்கிட்டேருந்து விளக்கம் வரல, எதற்காக அவருடைய மகன் வந்து சந்தித்தார். எனக்கு எந்த மாதிரியான ஒரு தேசம் இருந்தால் நல்லதுன்னா, இப்போ செந்தில் பாலாஜி ஐயா போக்குவரத்தில் இருந்தார். அவர் வந்து இந்த காசு வாங்கிட்டு வேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னாரு. இல்லை நீதிபதி உள்ளே வந்து என்ன பண்ணார், அந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாங்கினது தான் தப்பு, அதுக்கு நான் வந்து வழக்கு போடுவேன்னு போடுறாரு. ஒரு கேஸ் நடக்குது, 450 நாள் ஜெயிலில் இருக்கார். சங்கீதா ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் போச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணிட்டீங்க. இந்திய நாட்டில் 75 வருடத்தில் 15 பேரை மட்டும் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி 13 அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எல்லாமே சந்தோஷம். அவர் யாரிடம் இருந்து காசு வாங்கி கொண்டு அந்த வேலையை கொடுத்தாரோ அவங்கள அந்த வேலையை விட்டு தூக்கணுமா வேண்டாமா? காசு கொடுத்து வாங்கியதால் யாருக்கு திறமை இருந்தும் வேலை கிடைக்கலையோ அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு கேள்வி. இதை செய்யலைன்னா அந்த நீதிமன்றம் இருந்தாருன்னா, காவல்துறை இருந்தாருன்னா முதலமைச்சர் இப்படி தான் சொல்லுவார். நான் ஒரு கேள்வி, என் பையனை இன்னொரு பையனை சொல்லுவேன். ஒரு நிமிஷம். 1984 பாரதி ராஜா இயக்கிய ஒரு படம் முதல் மரியாதை. அதே கேள்வி நான் டிடிஎஸ்ட்டை கேட்க போகிறேன், பாஸ்கரன் சாருக்கும் கேளுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்போ நான் சொல்லல, அந்த வசனமே அப்படி தான். எனக்கும் அதே மாதிரி டிடிஎஸ் நிகழ்ச்சி வருது, டாஸ்மாகில் போகிறாங்க, கிழிச்சு துண்டு போட்டாங்க, மேலே இருந்து பார்த்தாங்க, அவர் பேர் அவர் டாஸ்மாகுடைய டைரக்டர் எம்டி எல்லாம் நடக்கு. Lot of the confabulation decision is going on, the hot talk is going on among the society. What will happen? நாளைக்கு என்ன நடக்கும்? அதோடைய போக்கு என்ன? எல்லாமே மறந்து போதையா. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யலைன்னா, யாராருக்கெல்லாம் ஒரு வேலை கொடுத்தாரோ அவரை தூக்கிட்டு யாராருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத செய்யலைன்னா, நீங்கள் இவங்களை தண்டிச்சா என்ன, தண்டிக்காட்டி என்னங்கிற கேள்வி தான் உங்கள் முன்னாடி வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டை இவங்க பேச போகிறாங்க, ஈடின்னு ஒன்று வரப்போகுது, வழக்கெல்லாம் நடக்க போகுது. ஆனால் யாருக்கெல்லாம் அவர் வேலை கொடுத்தாரோ அவர் அடுத்த 20 வருடமோ 30 வருடமோ 40 வருடமோ இந்த அரசு துறையில் இருக்க போகிறாங்க. தெரிந்தே கள்ளக்கூட்டம், இந்த என்ன சொல்வீங்க, இந்த புல்லட் ராணிகள் எல்லாம் உள்ள வேலைக்கு அதிகாரத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா, எவ்வளவு நல்லவர் ஆட்சி செய்தாலும், எவ்வளோ பெரிய யோகி ஆட்சி செய்தாலும், இந்த தவறான ஆட்கள், இந்த கருங்காலிகள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அது எப்படி மக்கள் நடத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்? பாஸ்கரன் சார், இல்லை இப்போது நம்ம நீதிமன்றமும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எடுத்துக்கோங்க, சிபிஐ அல்லது இன்கம் டேக்ஸு அல்லது மற்ற ஏஜென்சிஸை எடுத்துக்கோங்க. இப்போ சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரைடு நடத்தணும்னா ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லிட்டு தான் நடத்தணும். இதுதான் தீர்மானம். இப்போ அவர் போய் என்ன சொல்ல போகிறாரு, பொன்முடி ஐயா இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் ரைடு நடத்த போகிறோம். உடனே ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணணும், அப்படியா போய் ரைடு நடத்துங்கன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன 800 கோடின்னு தான் எனக்கு தெரியும், 900 கோடி வந்துருச்சா அப்படின்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏஜென்சியே ஃபேக் ஆகிடும். ஒரு ஏஜென்சி தன்னை போல் உள்ளே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஏஜென்சி கேஸை கொண்டு போய் எங்கே கொடுக்க போகுது? உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ ஒரு மினிஸ்ட்ரி வந்து அறப்போர் இயக்கம் என்னென்னலாம் குற்றச்சாட்டு சொல்லுதோ அதனுடைய ஃபேக்ட் செக் பண்ணி அதை வந்து உடனே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் இதில் போடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட குறைஞ்சது ஒரு 1100 ஆட்களை பற்றி வெவ்வேறு விதமான தகவல்கள் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. இது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விடுறோம். என் நீதிமன்றம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அது கண்டிப்பாக பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாண்டு வந்து ஏன் மோடி வந்து பாண்டு மூலமாக வாங்குறேங்கிறாரு? எனக்கு கள்ளப்பணம் வரக்கூடாது, கருப்பு பணம் வரக்கூடாது, எனக்கு வங்கி மூலமாக தான் எதுவும் வரணும் அப்படிங்கிறாரு. வங்கி மூலமாக வரணும் அப்படின்னா கொடுக்குறவன் வந்து தம் பேரை சொன்னால் என்ன பிரச்சனை வரும்? இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு 2 கோடி கொடுக்குறீங்கன்னா திருமாவளவன் ஐயா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். அது என்ன அங்கே மட்டும் 2 கோடி, அப்போ எனக்கு 2 லட்சம் கொடுங்கன்னு கேட்பார். அதனால் நீங்கள் வந்து கொடுக்குறத சொல்ல போகிறதில்ல. அதுக்காக தான் உங்களை பாதுகாக்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் கொடுத்தா 4 பேர் கேட்பாங்கன்னு. இந்த மேட்ரையே புரிந்து கொள்ளாமல் ஒரு நீதிமன்றம் பாண்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்து வங்கி வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இப்போ அவனை கழுத்து வெட்டிட்டான்னா நீதிமன்றம் போய் ஒட்ட வைக்குமா?
இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன், மணிப்பூரில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, பெரிய பரபரப்பு கொடுக்குறாங்க, உடனே நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா அப்படிங்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்னி வரைக்கும் நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? உங்கள்கிட்ட 25 மில்லியன் கேசஸ் இருக்குது, 23 மில்லியன் கேசஸ் இருக்குது, நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற. உன் மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் உன்னால் பண்ண முடியல. இப்போது இந்த எல்லாம் சூழ்நிலை ஐயா ஒன்றும் இல்லையா, ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, என் மானம் போச்சு அதனால் நான் அண்ணாமலை மேலே 500 கோடி ரூபாய்க்கு வழக்கு போட போகிறேங்கிறார். நியாயமான பிரச்சனை தானே, மானம் போனால் யாராக இருந்தாலும் கேட்கத்தானே செய்வாங்க. உடனே நீதிமன்றம் அந்த பிரச்சனையை எடுத்துக்குது. ஐயா உங்கள் மானம் போச்சு, வாங்க அண்ணாமலைஜி, அவர் மானத்தை ஏன் போக்கினீங்கன்னு கேட்குறாரு. அண்ணாமலை அங்கே போய் உட்காந்துருக்காரு கேள்வி கேட்கறதுக்கு. மானம் போனவர் ஆளை காணோம். நீதிமன்றம் எடுக்கல, நீதிமன்றம் சூமோட்டாவை எடுக்குமா? நீங்க போய் ஒரு சொல்றாரு இவர், அதாங்க இவர் தாங்க சொல்றாரு, இவர் தான் வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையோட என்ன பண்றாரு, மானம் போச்சுங்கிறாரு. உடனே நீதிமன்றம் என்ன இவ்வளவு நாளா அரசியல் இருக்கிற பாலுவோடைய மானத்தை நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேஸை எடுத்துக்குது. அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்துருக்கலாம், எந்த அளவுக்குலாம் போயிருக்கும், எதுவும் எடுத்தாச்சு. அண்ணாமலை அங்கே போய் உட்காந்துருக்காரு. வெரி குட். அவர் போகிறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆக்டர் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் போகிறதுல ஒரு பிரச்சனை என்ன, ஒரு இடத்துக்கு போனால் கூட்டம் கூடிடும், காவல்துறைக்கு அது ஒரு மிகப்பெரிய வேலையாயிடும். இருந்தும் அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார், இவர் வரமாட்டேங்கிறார், பாய்தா கேட்குறாரு. அப்போ ஏன்பா உனக்கு மானம் போச்சா இல்லையா, இல்லை வெறும் வருமானம் தான் போச்சா, என்ன பிரச்சனை, நீ ஏன் வந்து கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்கிற, யார் கேட்கணும்? இந்த ஊழல் வழக்கு பற்றி 888 கோடி 1028 கோடின்லாம் ஒரு விஷயம் வருது. அண்ணாமலை என்ன எல்லா பக்கமும் மோப்பனாய் வச்சு கண்டுபிடிக்கிறாரா? இல்லை. யாராவது ஒருத்தனுக்கு தவறு நடந்தால் அதை வந்து அண்ணாமலையிடம் சொன்னால் அவர் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வருது. கடந்த 3 வருடத்தில் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், அண்ணாமலை வெளியிடாத ஏதாவது ஒரு ஊழல் புகார், அதாவது அறப்போர் இயக்கம் மாதிரி நிறைய பேர் எடுக்கிற நல்ல முயற்சிகளை. ஒரு நிமிஷம் டிடிஎஸ், அண்ணாமலை வெளியிடாத ஊழல் புகார்களை அண்ணாமலை சார்ந்த கட்சி என்ன செஞ்சது? இங்க பாருங்க, கட்சி நீங்க தான் என்ன திருத்துனீங்க, இப்ப திருப்பி கட்சி ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தான் என்ன திருத்துறீங்க, என்ன சொல்லி திருத்துறீங்க? நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போக முடியும். அதாவதுங்க டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போக முடியும். நீதிமன்றத்துக்கு சீரியஸ்னஸ் வேணும்ல. நான் வந்து கண்டிப்பாக ஒரு நீதிபதி வீட்டில் 100 கோடி 80 கோடி எரிஞ்சு எரியாமல் இருந்ததுங்கிறதெல்லாம் நான் விவாதிக்க மாட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் தப்பான ஆள் 1-2 பேர் இருப்பாங்க. ஆனால் கேள்வி என்னன்னா, சார் ஒன்று வேணாங்க, கெஜ்ரிவாலை கூப்பிடுறாங்க, இடியிலேருந்து கூப்பிடுறாங்க, அவர் வாய்தா வாங்கிட்டே இருக்கார். கேட்டால் என்னால் வர முடியல, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாதுங்கிறார். கடைசியில் அவராக போய் நீதிமன்றத்தில் போய் என்னை கூப்பிட்டு தொல்லை பண்ணுறாங்கங்கிறாரு. கோர்ட்டு ஏன் தொல்லை பண்ணுறீங்கன்னு கேட்குது. இவங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க, வச்ச உடனே அப்போ உன்னை தொல்லை பண்ணியிருக்கணுங்குது. சிறையில் வைக்கிறாங்க சார், கெஜ்ரிவாலை சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வச்சுட்டு தேர்தல் காலத்தில் அவர் வெளில வரணும்னு சொல்லி அதே நீதிமன்றம் வெளில விடுது. இவர் வெளில வர்றாரு, மக்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. இப்போ அந்த கேஸ் என்னாச்சு தெரியல. விவாதமே. ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், இடியை பற்றி பேசும் ஒரே வரியில முடிச்சிடுறேன். நீங்க இந்த கன்விக்ஷன் ரேட் கதையெல்லாம் இடி கிட்ட சொல்லாதீங்க. 4 லட்சம் கோடி சொத்துக்களை இன்னி வரைக்கும் இடி கடந்த 12 வருடங்களில் அசட் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கு. 40,000 கோடி கரன்சியை கைப்பற்றி இருக்கு. இதை திரும்ப வாங்கறதுக்கு கே நிர்வாகம் இருந்தாலும் ஜெகத்ரட்சணா இருந்தாலும் யாராலையும் போய் முடியாது.